உன் சாயின் மீது ஆணை. இதை கேட்ட 16 நிமிடத்தில் நிச்சயமாக திடீரென மாற்றம் நிகழும். என் பிள்ளையினிடத்தில் காரணத்தோடு தான் கண்ணில் பட்டுள்ளேன். தங்கமே, இந்த 16 நிமிடத்தில் என்பது எத்தனை சிறப்பு தெரியுமா? என்னுடைய போதனைகளை மட்டும் நீ பின்பற்றிக்கும், பயப்படாது. நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? எதற்கும் அஞ்சாதே. என்னிடம் முழுமையாக சரணடைந்து விடு. என் மீது முழு நம்பிக்கை வை. பொறுமையுடன் இரு. உன் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்து விடு. தாகம் உள்ளவர்களுக்கு நீர் கொடுத்து விடு. ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த உதவி செய். இது சாய்க்கு செய்யும் சேவை தங்கமே. எப்போதும் நீ உண்மையை மட்டும்தான் பேசணும், நேர்மையாக இருக்கணும். பேராசை கொள்ளக்கூடாது என் பிள்ளை. பேராசைக்கும் பிரம்ம ஞானத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அனைவரையும் சமமாக மதித்து கொண்டு அனைவரிடம் அன்பு காட்டு. இப்போதைய கஷ்டங்கள் கடந்த கால வினைகளின் பலன்கள், அவ்வளவுதான். அதனால் கவலைப்படாமல் நல்ல செயல்களை செய். புரிகிறதா தங்கமே? சாயி பக்தர்களிடம் தட்சணை கேட்பது அவர்களின் அகந்தையை போக்கி பற்றுதல்களை குறைத்து ஆன்மீகத்தில் மேம்படச் செய்வதுதான் என்னுடைய வேலை. என்னுடைய அறிவுரை நம்பிக்கை, பொறுமை. எல்லோருக்கும் கடவுள்தான் தலைவன் என்ற தத்துவத்தை நான் சொல்லி இருக்கிறேன். அன்பு, உண்மை, நேர்மை, எளிய வாழ்வை நான் போதித்து தருவேன். நான் எப்போதும் பக்தர்களின் நலம் விரும்பி நான் இருக்கிறேன், பயப்படாது என்றுதான் தைரியம் கொடுத்து கொண்டே இருப்பேன். இந்த தைரியத்தை உள்ளுணர்ந்து கேட்டாலே போதுமே, அனைத்தும் உனக்கான விதமாக நான் மாற்றித் தருவேன். விதியின் பலனை நினைத்து நீயாக ஒவ்வொரு இடத்திலும் மாறிக்கொண்டிருக்கக்கூடாது. எது தேவையோ அதை தக்க நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தருவேன், எந்த விதத்தினாலும் சரி. புரிகிறதா? துன்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய், இன்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு தெரியுமா, துன்பத்தில் உனக்கு நிச்சயமாக இன்பம் சின்ன அளவாவது பங்கு இருக்கும். அதே நேரத்திலும் இன்பத்திலும் துன்பம் தோன்றும். இரண்டுமே பிரியவே புரியாது. இதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். வாழ்க்கை என்பது பெரிய கடல். அந்த கடலில் நீ தத்தளித்து கொண்டிருக்கக்கூடாது. அழகாக நீச்சல் அடித்து பயணம் செய்து கொண்டல்லவா இருக்கணும். நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி மாற முடியும்? அதே இடத்தில் தான் நிற்பாய். சொல்லையும் செயலையும் சரிவரச் செய்யணும், காப்பாற்றணும். புரிகிறதா தங்கமே? உன் மனமானது அன்னப்பறவையாக இருக்கிறது. அதுதான் தண்ணீரையும் பாலையும் தனியே பிரித்து குடிக்கும். அதுபோல்தான் உன் வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ சுலபமாக நீந்தி வந்து கரை சேர்ந்து விடுவாய். கொஞ்சம் யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். நெறியோடு வாழ கற்றுக்கொள்ளணும். அப்பத்தான் நீ வாழ்வது அர்த்தமுள்ள உண்மையான வாழ்க்கை. நிறைய அனுபவத்தை நான் உனக்கு கொடுத்து கொண்டு தான் உள்ளேன். உன் வாழ்க்கை என்பது ஒரு சமுத்திரம் தங்கமே. உன் வாழ்க்கை என்பது ஒரு பெருங்கடல். அந்த பெருங்கடலில் நீண்ட தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். புரிகிறதா? வேதனையில் இருக்கிறாய். அதை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று மட்டும் நினைக்காதே. புரிகிறதா? உன்னுடைய தாக்கம் எனக்கு தெரிகிறது. அந்த தாக்கத்திலிருந்து விடுபட்டு வர வேண்டுமென்றால் நான் சொல்வதை செய். என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் என்று எனக்கு தெரியும். பயப்படாமல் இரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், துக்கம் இருக்கும். துக்கம் தொண்டையை அடைக்கும் அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்.
கூனி போவாய், குறுகி போவாய். யார் எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது. உனக்கு பிடித்தது என்றால் செய், உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடு, அவ்வளவுதான். அந்த இடத்தை விட்டே நகர்ந்து விடணும். அதை போய் 10 பேருக்கு சொல்லி கொடுத்து இப்படி இருக்காதே அப்படி இருக்காதே என்று சொன்னால் அவர்களுக்குள் எதுவுமே ஏறாது. வாழ்க்கைக்கான பாதை கரடு முரடாக இருக்கத்தான் செய்யும், மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பார்த்து நடக்கணும். பார்த்து பார்த்து பழகும் பிள்ளைகளுக்கு பழகாமலேயே நிறைய விஷயங்கள் இருக்கும். முதலில் எந்ததையும் தாங்கிக் கொள்ளும் வலிமை இருக்கணும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியம் இருக்கணும். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு செயலும் நிச்சயமாக என் அனுமதியின்றி நடக்காது. வாழ்வில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு மட்டும்தான் உன் சாயை சொல்கிறேன், நடத்துகிறேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பு. என்னுடைய ஆசீர்வாதத்தால் தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புரிகிறதா தங்கமே? என் பிள்ளைகளுக்கு நான் பார்த்து பார்த்து தான் செய்வேன். உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் சரி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் மனது எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். தவறு செய்வது என்பதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாக நினைத்ததை தவறை உணர்ந்து அதை ஒப்புக்கொண்டு வாழ்க்கையில் என்ன நினைத்தாயோ அதை செய்துவிடு. நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும். எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் சரி, பேசினாலும் சரி, எனக்கு புரியும், எனக்கு தெரியும். அதோடு நம்பிக்கையோடு இருக்கிறோம். நம்பிக்கை இருந்தாலே போதும். புரிகிறதா தங்கமே? என் பிள்ளைகளிடத்தில் நம்பிக்கை, பொறுமை இருந்து இந்த இரண்டையும் கடைபிடித்து செய்யணும், செயல்படணும். காரணம், துன்பப்படும் போது தாமாக அவனை வழியை தேடிச் சென்று சாயி அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். இதற்காக அவர் மாறு வேடங்களில் சென்று கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு செய்கிறார். செய்வேன், உனக்கும் அது புரியும் என்று நினைக்கிறேன். யார் செய்தது யார் செய்தது என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உன்னிடத்தில் காண்பிப்பதற்கு உன் கண்ணில் பட்டுவிட்டேன். நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ அனைத்தையும் கேட்பாய். நீ எந்த வடிவில் நான் வந்து உனக்கு தெரியாமலேயே உனக்கு நீ நல்லது நிறைய செய்வேன். அவசரப்பட தேவையில்லை. பொறுமையாக என்னை நம்பிக்கொண்டிருந்தாலே போதுமானது. நினைத்ததை நடக்கச் செய்வேன். என் வழியை காண்பித்து கொண்டே செல்வேன். நாம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.